ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய கிதார் இசைக்கும் துறவி என்ற நூல் குறித்து பேசுவதற்கு சென்னை விநாயகா மிஷன் ஆராய்ச்சி நிறுவனம் கலை மற்றும் அறிவியல் புலம் தமிழ்துறை உதவி பேராசிரியர் திரு முத்துக்குமார் அவர்களை நூல் குறித்து பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். முத்துக்குமார், பின்னாடி உள்ள லைட் மட்டும் கொஞ்சம் தெரியாம வச்சுக்க முடியுமா? கொஞ்சம் ஆமா, இப்ப பரவாயில்ல. மேல பின்னாடி வெளிச்சம் இருக்கு பாருங்க, அது கேமரால தெரியாம மட்டும். ரைட், சரிங்களாங்க? நல்லா கேக்குதுங்களாங்க? பேசுங்க. சரி, அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் என்று உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கக்கூடிய நூல் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய கிதார் இசைக்கும் துறவி என்ற ஒரு நூல். இதுல ஒரு 18 சிறுகதைகள் அடங்கியிருக்கு. அத்தனை சிறுகதைகளும் நம்ம குறுகிய நேரத்துல சொல்ல முடியாது. இருந்தாலும் நான் படிச்ச சில கதைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ளலான் இருக்கேன். இதுல தூக்கத்திலேயே இந்த நூலை பத்தி சொன்னோம்னா ஒரு மிகுந்த புனைவு மிகுந்த ஒரு சிறுகதை என்று சொல்லலாம். அதை குறிப்பிட்டு சொல்லுகின்ற பொழுது, நம் பிரபஞ்சம் அணுக்களால் அல்ல கதைகளால் ஆனது அப்படின்னு சொல்லி அமெரிக்க கவிஞர் முரியல் ரூகீஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய கூற்றா முதன்மையா அதை எஸ்ராவை முதன்மைப்படுத்துறாரு. அது உண்மையும் கூட. இந்த நூல்ல புத்த பிக்குகள் அவங்களுடைய இசை பற்றியதாக இருந்தாலும் சரி, அப்பா மகளுக்குமான உறவை பற்றிய மையமா இதுல வரக்கூடிய சிறுகதைகள் உயிரோட்டமா மிகுதியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதற்கு அடுத்தபடியா வாழ்வில் நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய நுண்ணிய சிறிய சிறிய விஷயங்களையும் மிகுந்த கவனத்தோட எழுத்தாளர் இத மிக கூர்ந்து கவனிச்சு அதை தனித்துவமா விவரிச்சு சொல்லியிருக்காரு இந்த சிறுகதை முழுக்க அப்படின்றது இதுல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, நேர கதைக்குள்ள போயிடலாம். இதுல முதல் கதையா இரவு காவலரின் தனிமை, இரவு காவலாளியின் தனிமை அப்படின்னு ஒரு தலைப்பு. இந்த கதையில பாத்தீங்கன்னா ஜோசப் என்று சொல்லக்கூடிய இரவு காவலாளி வர்றாங்க. அவருக்கு ஒரு அக்கா இருக்காங்க, ஷாரா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அவருடைய இரவு காவலாளியினுடைய அவருடைய நண்பர் தவராசா அப்படின்னு ஒரு காவலாளி. இப்படி நிறைய காவலாளிகளை பற்றிய ஒரு மையமிட்டு சொல்லக்கூடிய ஒரு கதை. பொதுவா காவலாளி அப்படின்றவங்க கிராமத்துக்கும் நகரத்துக்குமான விஷயத்துல நகரத்துலதான் மிகுதியா காவலாளிகள் இன்றைக்கு இருக்காங்க. ஒரு தெருவிலேயே அதிகமான காவலாளி இருக்கக்கூடிய சூழல்லாம் அந்த சிறுகதையில சொல்லப்படுது. அப்ப அந்த காவலாளிகளுடைய வாழ்க்கை என்ன, அவங்களுடைய வாழ்வியல் இடர்பாடுகள் என்ன, அதை கொஞ்சம் நுணுக்கமா ரொம்ப சின்ன விஷயமா இருந்தா கூட அதை விவரிச்சு ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காரு. இதுல காவலாளிகள் அவங்க இரவுலதான் காவல் காக்குறாங்க. அப்படின்றதுல அந்த இரவு அப்படின்றது ஒரு துயர் மிகுந்ததா இருக்கு. நம்மெல்லாம் நிம்மதியா இரவுலதான் எல்லா மனுஷங்களுமே தூங்குவோம். ஆனா காவலாளிகளோட பணி இரவு தான். பெரும்பாலும் பகல்ல அவங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை, இரவு தான் அவங்களுக்கு மிகுந்த கவனமா இருக்க வேண்டியது. ஸோ அப்படி இருக்கையில அந்த துயர்மிகு நினைவுகள் இரவுலதான் அவங்களுக்கு வருது. அவங்க வாழ்க்கையிலேயே நினைவுகள் துன்பத்தை உண்டு பண்ணது, பணி செய்யக்கூடிய இடங்கள்லையும் அவங்களுக்கு எப்படிப்பட்ட நெருக்கடிகளை சந்திக்கிறாங்கன்றதான் அந்த கதை முழுக்க சொல்லியிருக்காங்க. சொல்லையில 2 இரவு காவலாளிகள் நண்பரா பழகுறாங்க. குறிப்பா ஜோசப்பும் அந்த தவராசான்னு சொல்லக்கூடியவங்க நண்பர்களா பழகிக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய முகவரிகளை கூட கேட்டு தெரிஞ்சுக்காத பட்சத்துல நண்பரா பழகுறாங்க. அவங்க நண்பரா பழகுற பட்சத்துல அவங்க அவருடைய அந்த தவராசம் சொல்லக்கூடிய தன்னுடைய வாழ்க்கையில அவருடைய காதல் அனுபவங்கள் எல்லாம் அவங்க கிட்ட ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லக்கூடிய தன்மையில சொல்லியிருக்காரு. இப்படி அவங்களுடைய நட்பு போயிட்டு இருக்கு நீண்ட நாட்களாக. திடீர்னு அவர் தன்னுடைய அந்த பணிக்கு வரல. உடனே இந்த ஜோசப் இரவு காவலாளியான ஜோசப் இந்த தவராசாவுடைய நட்புல அவர் வரல. ஜோசப் வராம போயிடுறாரு. அப்ப இந்த ஜோசப் தவராசாவை தேடி போறாரு, அவருடைய இருப்பிடத்துக்கே தேடி போறாரு. அது அவங்களுடைய அந்த பணி இடங்களுக்கு போய் முகவரியை சேகரிச்சு அவருடைய இருப்பிடத்துக்கு போறாரு. போனா அவங்களுடைய மகள் அப்பா இறந்து 2-3 நாட்கள் ஆயிடுச்சு அப்படின்னு தகவல் சொல்றாங்க. அவரால் தாங்கிக் கொள்ள முடியல. அவர் உயிரோடு தான் இருப்பாருன்னு நம்பி போயிருக்காரு, அவர் இறந்துடுறாரு. அப்போ ஒரு அந்த பெண் பிள்ளை கிட்ட காமிச்சிக்காம, நீங்க யாரு, அவருக்கு கடன் எங்க அப்பா வாங்கியிருக்காங்களா,
இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை, நான் தான் உங்க அப்பா கிட்ட கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு உதவியா சில தொகையை கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து அவர் விடைபெறாரு. ஆனா அவருடைய நட்புல அந்த எண்ணங்கள்லாம் அவருக்குள்ள வருது. நம்ம கிட்ட அவருடைய காதலை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காரு. ஒரு முறையாவது அந்த காதலியை நான் பார்த்துடணும் இறப்புக்குள்ள அப்படி எல்லாம் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நிறைவேறாத ஆசையா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி எண்ணங்கள்லாம் வருது. இப்படி இந்த இந்த கதையை மையமிட்டு எஸ்ரா அவர்கள் குறிப்பிடையில ஆணுக்கும் பெண்ணுக்குமான சில ரகசியங்கள் வந்து இரவில் மட்டுமே ரகசிய செடியில் மலர்கிறது அப்படின்னு ஒரு வரி சொல்வார். அது ரொம்ப ஏற்புடையதா இங்க கவித்துவமா அந்த வரி ஐயா சொல்லியிருப்பாங்க. அது ஏன்னா இந்த இரவுன்றது நான் ஏற்கனவே சொன்னது போலதான் இந்த இரவு காவலாளியின் தனிமையை மையமிட்டு அவங்களுடைய உணர்வு, அவங்களுடைய வாழ்வியல், இப்படி பல விஷயங்களை அவர் சிறுகதைக்குள்ள ரொம்ப நுணுக்கமா சொல்லியிருப்பாங்க. இதை நம்ம வெவ்வேறு கண்ணோட்டங்களை விவரிச்சு தான் பார்க்க முடியும். அதை நுணுக்கமா அவர் சொல்லியிருப்பாரு. இது முதல் கதையா பார்ப்போம். அடுத்தது வந்து முகமது அலியின் கையெழுத்து அப்படின்னு ஒரு தலைப்புல கதை ஒண்ணு. இது என்ன அப்படின்னா, முகமது அலி அப்படின்ற நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மிகுந்த சிறப்பு வாய்ந்த ஒரு குத்துச்சண்டை வீரர் அப்படின்னு. ஆனா யாரா இருந்தாலுமே மனிதர்கள் வந்து அவங்க உயிரோட இருக்கையில இருக்கக்கூடிய அந்த மதிப்பு இறந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்குமே கிடைக்குதா அப்படின்னா இல்ல அப்படின்ற மாதிரி இந்த கதைக்குள்ள ஒரு ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தியா உள்ள வருது. கதை முழுக்க வந்து தாசில்தார் அலுவலகத்தை மையமிட்டு சொல்லப்பட்டிருக்கு. தாசில்தார் அலுவலகம்னாலே அங்க அரசு எந்திரம் எப்படி செயல்படும், அதிகாலையில தொடங்கி முடிகிறது வரைக்குமான அந்த சூழல், இங்க யார் யாரெல்லாம் வர்றாங்க, இதை பற்றியெல்லாம் விரிவா சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா அரசு அதிகாரிகள்லாம் எப்படி இருக்காங்கன்னா ரொம்ப இறுக்கமான முகத்தோட இருக்காங்க. அவங்களுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய புகைப்படங்கள் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப இறுக்கமா இருக்குன்றாங்க. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்க அந்த பணியில இறுக்கமா இருக்கதா சொல்ல வர்றாங்க. அதே போல பாத்தீங்கன்னா மதிய உணவு நேரத்துல மட்டும் அவங்க கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்காங்க அந்த நேரம் தவிர்த்து. ஏன் அப்படின்னா மதிய நேரம் அவங்களுக்கு சாப்பாட்டு நேரம் கொஞ்சம் மற்ற விஷயங்களை பேசுறது வந்து அப்படிப்பட்ட ஒரு நேரம் தான் அவங்க முகத்துல ரொம்ப மலர்ச்சியை காட்ட முடியும் அப்படின்லாம் அவர் சொல்லுவாங்க. அதே போல அந்த தாசில்தார் அலுவலகத்துக்குள்ள பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வர்றாங்கன்னா முறுக்கு விற்கக்கூடிய பெண் பாக்கியம், சூடான போலி விற்கக்கூடிய கேசவன், இப்படி பல கதாபாத்திரங்கள் உள்ள வர்றாங்க. அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரசு அலுவலகம் பார்க்க மாட்டாங்க. உரிமையோட போய் அந்த அலுவலகத்துடைய டேபிள்ல வச்சுட்டு அவங்களுக்கான அந்த பலகாரங்களை எதுவோ வச்சுட்டு போவாங்க. இப்படிலாம் அந்த கதைகள்ல உள்ள வரும். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் ஒரு மனிதர் வர்றாரு. அவரு தன்னுடைய தந்தையும் இந்த முகமது அலியும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட புகைப்படம். அவரும் தன்னுடைய தந்தையும் ஒரு குத்துச்சண்டை வீரர்னு சொல்றாரு. அவருடைய முகமது அலியினுடைய கையெழுத்தும் அவருடைய புகைப்படமும் அதுல இருக்கு. அது தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு அந்த புகைப்படத்தை விற்றாவது ஒரு தேவையை பூர்த்தி செய்யலாம் அப்படின்ற பட்சத்துல அவர் தேடி வந்த இடம் தான் இந்த தாசில்தார் அலுவலகம். ஏன் அப்படின்னு அவர்கிட்ட கேட்பாங்க. பல அலுவலர்களை சந்திச்சு சந்திச்சு போவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா அவங்கள அணுகுமுறைகளை பண்ணுவாங்க. எல்லாருமே அவங்களோட வாழ்வியல் பின்னணி குறித்து ஆராயறதில்ல, அதை பத்தி யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. அவங்க அவரை ஒரு பொழுதுபோக்கு நபரா தான் பார்த்து பார்த்து அடுத்த கட்டமா நடத்துவாங்க. அந்த டேபிளா நிகழ்த்துறாங்க. இப்படியே அவரு இறுதியா தாசில்தார் வந்துடுறாரு. அவரு வந்து உள்ள கூப்பிட்டு வரவழைச்சு பேசல. அவரும் இதே தான் சொல்றாரு. சொல்லிட்டு இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் உள்ள விடாதீங்க, உடனே வெளியே அனுப்புங்க, வெளியே போர்டு வைங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி யாரும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க. சொல்லிட்டு அவரும் ஏன் இங்க வந்தீங்கன்ற இடத்துல அவர் சொல்லையில சொல்லுவாரு, தாசில்தார் அவர்களால இங்க நிறைய படிச்சவங்க இருப்பாங்க, முகமது அலியை பற்றியான புரிதல் அவங்களுக்கு இருக்கும், இந்த புகைப்படத்தை வாங்கிடுவாங்கன்ற நம்பிக்கையில வந்தேன் அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு. ஆனா யாரும் ஏற்றுக்கிற மாட்டாங்க, வெளியே அனுப்பிச்சுவாங்க. இப்ப அவர் எங்க போறதுன்னு தெரியாம தன்னுடைய ஊருக்கு போறதுக்கு புறப்பட்டு போகையில அவர் தன்னுடைய அந்த புகைப்படத்தை சாலை ஓரத்துல இருக்கக்கூடிய ஒரு சாலையில தார் பின் அதுல வரக்கூடிய அந்த ஒரு அதுல வந்து அவர் தார் பின் மேல வச்சுட்டு போயிடுறாரு. அந்த புகைப்படம் வந்து அந்த சாலையை பார்க்கறது மாதிரியாகவும் அதுல வரக்கூடிய அந்த தார் ரோட்ல இருக்கக்கூடிய காணல் நீர் வந்து ததும்பக்கூடிய சாலையை அந்த புகைப்படம் பார்த்து கொண்டிருக்கிறா அப்படியே முடிச்சிருவார் கதையை. அப்ப அவருடைய கனவுகள், அவருடைய ஆசை, அவருடைய எதிர்பார்ப்பு, அவருடைய வாழ்வியலுக்கான அந்த பணம் எல்லாமே காணல் நீரா ஒரு குறியீடா சொல்லியிருப்பாங்க. இது நம்ம வெவ்வேறு வாழ்வியலோடையும் பொருத்தி பார்க்கலாம். ஏன்னா நம்ம இன்னைக்கு சுதந்திர போராட்ட வீரர்களுடைய அடுத்த வாரிசுகளா கூட எடுத்துக்கிட்டா கூட எல்லாருக்கும் அந்த மரியாதை கிடைக்குதானா, சிலருக்குலாம் கிடைக்குது இல்லை. பலரும் தங்களுடைய மனுக்களை கொடுத்து போராடி தான் கிடைக்குது. ஸோ அதனால அந்த பின்னணியில இப்படிப்பட்ட ஒரு மனிதர்களும் வாழ்றாங்கன்றத ஒரு உள்ளுக்குள்ள ஒரு குறியீடா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது முகமது அலியின் கையெழுத்துன்ற ஒரு கதை பார்க்க முடியுது. அடுத்ததா தர்ம கீர்த்தியின் மயில்கள் அப்படின்னு ஒரு சிறுகதை. தர்ம கீர்த்தியின் மயில்கள் வந்து இது பல்லவ இளவரசன்
தர்மகீர்த்தி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க கதையில. யார் இந்த பல்லவ இளவரசன், இவனை ஏன் நம்ம நினைவு கூறுறோம், மற்ற மன்னர்களை விட இவன் எப்படி சிறப்பு வாய்ந்து திகழ்றான், இதெல்லாம் இதுல கேள்வியாவே அடுத்தடுத்தா வருது. அப்படி கேட்கையில மற்ற மன்னர்கள் எல்லாமே புகழ் பின்னாடிதான் போய் தங்களுடைய ஆட்சி சிறப்பு வச்சுதான் அவங்க பிரபலம் அடைவாங்க. ஆனா அவன் கொஞ்சம் வித்தியாசமா செயல்கள் செய்யறான். என்ன செய்யறான் அப்படின்னா, தோல்வி, துரோகம், ஏமாற்றம், இதெல்லாம் வந்து அந்த மன்னனை வந்து ஒரு கவிஞனா மாத்துது அப்படின்னு சொல்றாங்க கதையில. சொல்லிட்டு அதே போல தர்மகீர்த்தி அப்படின்னாலே யாரு யாரு நமக்குள்ள ஒரு கேள்வி ஏற்படுற காரணம் என்னன்னா, அவன் வந்து கதைகள் வந்து காலத்துல வந்து எல்லாத்தையும் கைவிட்டலாம், ஆனா அதுல இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் என்னைக்கும் மறக்க முடியாதுன்ற மாதிரியும் எஸ்ரா குறிப்பிடுறாரு. இப்படி குறிப்பிட்டு சொல்லுகின்ற பொழுது இந்த தர்மகீர்த்தி வந்து காதலிக்கிறதுல மிகுந்த சிறப்பு உடையவனா இருக்கும். இவன் வந்து தொடர்ந்து காதலிக்கிறான், தோல்வித்தாலும் மீண்டும் மீண்டும் காதலிக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. பல பெண்களை காதலிக்கிறான்னு சொல்றாங்க. காதலிக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே ஒரு மயிலினுடைய வடிவமா மாறுறதாகவும் அந்த கதையில குறிப்பிடுறாங்க. இப்படி பல்லாயிரம் முறை வந்து பல பெண்களை காதலிச்சு அதை பற்றி பல கதைகள் பல பல இருக்கு. அவன் கவிஞனா ஒரு கதைகளையும், மன்னனாக ஒரு கதைகள்லையும், திருடனாகவும் வர்றான், இளம் துறவியாகவும் வர்றான். இப்படி பல பல விஷயமா இந்த தர்மகீர்த்தி அவனை பற்றிய குறிப்புகள் கதைகள்ல இருக்கு. அத கதைக்குள்ள சொல்லிக்கிட்டே போறாரு. அப்ப ஒரு வரி எஸ்ரா குறிப்பிடுறாரு, பல்லாயிரம் மணித்துளிகளை குடித்த போதும் பூமியின் தாகம் அடங்கி விடுகிறதா என்ன அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த காதல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஓய்வே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம இந்த வரிகள்ல எடுத்துக்கலாம். இப்படி நிறைய ஒவ்வொரு முறையும் அவன் காதல்ல தோற்றாலும் காதல் தோல்வியை மட்டும் அவன் கருதவே இல்லை, தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான். இது இந்த தர்ம கீர்த்தி பற்றியான ஒரு கதையில பார்க்க முடியுது. அதுக்கு அடுத்ததா கிதார் இசைக்கும் துறவி இந்த சிறுகதை. இந்த சிறுகதை எடுத்துக்கிட்டோம்னா புகைப்படங்களை விட இசையால் கடந்த காலத்தை வீழ்த்தி விட முடியும் அப்படின்ற ஒரு வரிக்குள்ள அதை உள்ளடக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இசை அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம், எல்லா உயிர்களையும் ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு தெரியும். அப்படி இருக்கையில ஒரு தந்தைக்கும் மகளுக்குமான ஒரு உறவு தான். ஆனா அது குழந்தையா இருக்கையில, தந்தை தன்னுடைய குழந்தையா இருக்கையில, தந்தை வந்து தன்னுடைய பெண் குழந்தையா இருக்கையில எப்படி அணுகிறாரு, அவளே வளர்ந்ததுக்கு அப்புறம் தந்தை கிட்ட என்ன மாதிரி எல்லாம் சில விஷயங்களை மறைக்கிறா அப்படின்றதெல்லாம் இதுல விவரிச்சு பேசியிருக்காரு. குறிப்பா மேலை நாடுல போய் படிக்கக்கூடிய ஒரு பெண்ணா, இங்கிலாந்துல போய் கல்வி பெறக்கூடிய ஒரு பெண்ணா, மாளவிகா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் கதாபாத்திரம் வர்றாங்க. அவருடைய தந்தை இருக்காங்க. அவரு மேலை நாட்டுல போய் படிச்சுட்டு இருக்கல, தந்தைக்கு சில நம்ம வலையொலி சொல்லக்கூடிய யூடியூப் லிங்க் எல்லாம் அனுப்புறாங்க. அதன் வழியா இந்த லிமாங் டோல்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிலன் நாட்டுல பிறந்த ஒரு இசை இசை கலைஞர், அவரை கிட்டார் இசையக்கூடிய ஒரு கலைஞரை பத்தி அறிமுகப்படுத்துறார். இது யார் அவருக்கு அறிமுகப்படுத்தி வச்சா அப்படின்னா, ஜோனா என்று சொல்லக்கூடிய ஒரு நபர். அவரைத்தான் அந்த மாளவிகா காதலிக்கிறார். ஆனா தந்தைக்கு தெரியாது. தந்தை கிட்ட சொல்லையில தாய் அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க, இவகிட்ட தான் சொல்றேன் அப்படின்னு சொல்றா. ஆனா ஒரு ஷாக்கான நியூஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அம்மா கிட்டே சொல்லிட்டா, அப்பா கிட்ட சொல்லிடாதீங்கன்னு. இப்படி முரணா இருக்கு. அதை தந்தையால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல். ஆனா தூக்கத்துல வந்து தந்தை கிட்ட இவ்வளவு விஷயம் பகிர்ந்து கொள்ளையில தந்தை ரொம்ப மகிழ்வு அடைகிறாரு. வெளிநாட்டுல இருக்க நம்ம பொண்ணு வெவ்வேறு விதங்களா வெளிநாட்டு விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி, வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறா, நிறைய கற்றுக்கொள்றா அப்படின்ற மாதிரி. தந்தைக்கும் மகளுக்குமான உறவு எப்பயும் போல இருக்கு. அந்த இசை பற்றி சொல்லி அந்த விஷயங்கள்லாம் சொல்லல, அந்த இசை கலைஞர் வந்து பௌத்த மடாலயத்துல ஒரு மரத்தடியில ஒரு 7 நிமிஷம் தான் அந்த இசையை கிட்டாரை இசைக்கிறாரு. ஏன் அந்த 7 நிமிஷம் சொல்றாங்கன்னா, பௌத்த மரபுல வந்து 7 அப்படின்ற அந்த நிமிடம் வந்து ஒரு விழிப்புணர்வினுடைய அடையாளமா சொல்லப்படுதுன்னு சொல்றாங்க. ஏன்னா அதுக்கு மேல அந்த கவனம், ஈர்ப்பு அதெல்லாம் அதிகமா இருக்காரு. 7 நிமிடங்கள் போதுன்றாங்க. அவர்கிட்ட கேட்கல, நீங்க உங்க இசை நல்லா தானே இருக்கு, தொடர்ந்து நீங்க இசைக்க வேண்டியதானே, ஏன் 7 நிமிடங்கள் மட்டும் இசைக்கிறீங்கன்னு கேட்கல. அவர் சொல்றாரு, தேனை நீங்க அப்படியே பாட்டிலோட குடிப்பீங்களா, ஒரு துளி போதும்ல எடுத்து சுவைக்க, அந்த மாதிரி சில மணி துளிகள் போதும், அது குறிப்பா 7 நிமிடங்கள் போதுன்ற மாதிரி எல்லாம் சில வழக்கங்கள் கொடுப்பாரு. அப்ப அவருடைய பின்புலம் பாத்தீங்கன்னா, இன்னொரு காலத்துல அவரு திருடனா இருந்ததாகவும் சில தகவல் வருது. அப்ப அதை பற்றி அவர்கிட்ட நேர்காணல் இந்த ஒரு இன்னொரு காலத்துல திருடனா இருந்தீங்களான்னு கேட்டா, மழை துளிகளுக்கு கடந்த காலம் கிடையாது அப்படின்னு அவர் ஒரு பிளாஸ்டிக் தத்துவம்லாம் சொல்லுவாங்க. இப்படி ஆஹ் போயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல தாய்கிட்ட சொல்லி காதல அதன் வழியே தந்தைக்கு அதுக்கப்புறம் தான் தெரியுன்றதை அவரால் தாங்கி சொல்ல முடியல.
மகளுடைய காதலை ஏற்றுக்கொள்ள முடியலையா, அல்லது அந்த இசையை ஏற்றுக்கொண்ட இசையை இப்போது அந்த இசை எனக்கு பிடிக்காம போனதா, இப்படி பல கேள்விகளை அதுக்குள்ள அமைதியா கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். அப்படி அந்த சூழல்ல பிடிச்ச அந்த கிட்டார் இப்ப ஏன் பிடிக்கல, அவரு மகள் சொன்ன உடனே ஒரு கிட்டார் வாங்கி வீட்டுல வச்சிருப்பாரு. ஆனா அந்த கிட்டாரை அவரால் பார்க்க முடியல, அந்த இசையை பற்றி அதை யோசிக்க முடியல. இப்படியான ஒரு மனநிலை தந்தைக்கு ஏற்படுது. இப்ப யாருக்காவது அதை கொடுத்துடலாம் அப்படின்னு. அப்ப இந்த இந்த மாதிரியான மனநிலை, மனசூழல் எல்லாத்தையுமே வெவ்வேறு அணுகுமுறையில அவர் இந்த கதையில சொல்லிட்டு போவாரு. கிதார் இசைக்கும் குரவி அப்படின்ட்டு சொல்லக்கூடியதுல அதே போல அது முடிக்கையில எப்படி முடிச்சிருப்பாருன்னா, அந்த இசை கலைஞர் வந்து மரத்தடியில இசை இசைக்கிறாரு இல்லைங்களா, அந்த மரத்துல இருந்து விழக்கூடிய இலைகள், இலை எப்படி பிரிஞ்சு போனா அந்த மரம் வேடிக்கை தான் பார்க்க முடியுன்ற மாதிரி, தந்தை ஒரு கட்டத்துக்கு மேல மகள் மீது அன்பு கொண்டாலும் சில நேரத்தில் இந்த பிரிவை தாங்கிட்டு ஆகணும். எந்த முடிவா இருந்தாலும் மகளுடைய முடிவு தான், மனம் வருந்துறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்ற மாதிரி சில அந்த புத்த தத்துவம் அந்த மாதிரியான ஒரு பிலாசபியாகவும் அதை முடிப்பாங்க. இப்படி 4வது கதை சொல்லியிருக்கோம். அடுத்து கதவை தட்டிய கதை அப்படின்னு ஒரு சில தலைப்பு. இதுல என்ன அப்படின்னா, கதை அப்படின்றது எல்லாத்துக்குமே இருக்கு, ஆனா அதை நம்ம எழுதுறதுக்கு தயங்குறோம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு, அந்த கதை வந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும்படியா இருக்கு அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறாரு. ஆனா 2 உரையாடல், கதை பற்றிய ஒரு உரையாடலாகவும் கவிதை பற்றியான ஒரு உரையாடலாகவும் ஒருவருக்குள்ளேயே 2 மனதுல உரையாடல் மனதுக்குள்ள வெளிவரதா இந்த கதை இருக்கு. அப்ப கவிதையை பற்றி சொல்லையில என்ன சொல்றாங்கன்னா, எதிர்ப்பின் ஒரு வடிவம் அப்படின்றாங்க. கதை எல்லாரும் ஏத்துக்கலாம், ஆனா கவிதை எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, அது எதிர்ப்பினுடைய ஒரு வடிவம் அப்படின்லாம் சொல்றாங்க. அதே போல கவிதை எழுதுறது வந்து நகரமும் அலைக்கழிப்பும் உதிரி மனிதர்களும் தனிமையும் துயரமும் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. இதெல்லாம் இருந்தா தான் இந்த கவிதை அப்படின்ற ஒரு சூழலே உருவாகும். உட்கார்ந்த இடத்துல நம்ம வாழ்வியல்ல கதைகள் எங்க வந்தாலும் தேர்ந்தெடுத்து எழுதிடலாம், ஆனா கவிதை எழுதுறது அவ்வளவு சுலபம் அல்ல, அதற்கு நிறைய பக்குவப்படணும், நிறைய தேவைப்படுது நேரம், அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடியதா இருக்கு. அப்ப கதவை தட்டிய இந்த கதைகள்ல வந்து பழைய நினைவுகள்ல நிறைய வருது. அவர் சொல்லுவாரு, கிழிந்த சட்டை, பழைய துணிகள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதை நம்ம சாதாரணமா எடுக்கிறோம், ஆனா அந்த அபூர்வமா அந்த விஷயத்த வந்து ஒரு அபூர்வமான ஒரு ஒற்றை மலர் அப்படின்லாம் குறிப்பிட்டாரு. அப்ப இப்படிதான் அந்த கவிஞனுடைய சிந்தனையோ கதையாசிரியருடைய சிந்தனையோ அது அபூர்வமா பார்க்கக்கூடியதா இருக்கு. இப்படி அந்த அக மனவு மக அக மனதினுடைய உணர்வை இந்த கதைவை தட்டிய கதையில நம்ம கிருஷ்ணா வெளிப்படுத்தியிருக்காருன்னு சொல்லலாம். அதே மாதிரி அவனது மௌனமும் அவளது மௌனமும் ஒரு கதை. இதுல பாத்தீங்கன்னா, புத்தக வாசிப்பின் வழியா பேச்சின் வழியா காதல் உருவாகுது 2 பேருக்கு இடையில. 2 பேருக்கு இடையில காதல் உருவாகி மன வாழ்க்கையில ஒப்பந்தம் செஞ்சு வாழ்றாங்க. என்ன ஒப்பந்தம் செஞ்சுக்கிறாங்கன்னா, ஒரு நாவலை வாங்கணும். ஒரு நாவலை வாங்கிட்டு ஒற்றை இலக்கை என்ன ஒரு ஆணும், இரட்டை இலக்கை வரக்கூடிய அந்த பகுதியை பெண்ணும் வாசிக்கின்றது தான் ஒப்பந்தம். இப்படி வாசிச்சுட்டு சந்தோஷமா வாழ்க்கை போயிட்டு இருக்கு. வழக்கம் போல திருமண வாழ்க்கையில சண்டை கோபதாபம்லாம் வருது. தனித்தனியா அவங்க பக்கங்களை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் மௌனம் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ஆத்திரத்துல என்ன செய்யறாங்க, அந்த ஆண் வந்து தன்னுடைய பக்கங்களை கிழிச்சிடுறான், ஆனா பெண் வந்து தன்னுடைய பக்கங்களை பாதுகாத்து வச்சுக்கிறா. இதெல்லாம் வந்து குறியீடா சொல்றாங்க. இதுக்குள்ள நம்மளா விலகி கொள்வதற்கு நமக்கு எக்ஸ்ட்ரா இடம் கொடுக்குறாரு. இப்படி பல வாரங்கள் கழிச்சு அந்த பெண் வந்து கர்ப்பம் தரித்தாள் அப்படின்னு ஒரு வரி வருது. அப்புறம் ஆண் குழந்தை பிறந்துச்சு. அதுக்கப்புறம் மகிழ்ச்சியா இருந்தாங்க. அப்புறம் நாவலை வந்து 2 பேரும் சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு ஒரு புனைவுக்குள்ள இதை நம்மளை கொண்டு போறாரு. அதனால மௌனம் அப்படின்றது ஆண் பெண் 2 பேருமே மௌனமா இருக்காங்க. 2 மௌனம் ஒண்ணா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இப்படி பல கேள்விகள் தத்துவார்த்தமா இருக்கு. அதை விலகி கொள்றதுக்கு நமக்கு இன்னும் நிறைய காலம் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி இந்த அவனது மௌனம் அவளது மௌனம்ன்ற சிறுகதை கொடுத்துருக்காங்க. அப்புறம் உறக்கத்தின் குகையில் யார் வசிக்கிறார்கள் அப்படின்னு ஒரு சிறுகதை. இதுல வந்து ஒரு சிறுமி வந்து ரொம்ப ஆழமா கேட்கக்கூடியதாகவும், டாக்டர் ஒரு உரையாடல், டாக்டரும் சிறுமி உரையாடலாகவும் இருக்கும். கேள்வி என்னன்னா, உறக்கத்துல வந்து யார் வசிக்கிறாங்கன்றதான் கேள்வியா இருக்கும். அப்ப அதுக்கு டாக்டர் பல விதமான பரிசோதனைகள் கேள்விகள்லாம் 2 பேரும் உரையாடுவாங்க சுவாரஸ்யமா. ஒரு விதத்துல எழுத்தாளர் தான் அந்த உரையாடல்ல வந்து டாக்டரா வர்றாரு அப்படின்றத வெளிப்படையா சொல்ற மாதிரி, நீங்க ஒரு பேனாவும் ஒரு நோட்டும் உனக்கு தர்றேன், அதுல எதா இருந்தாலும் எழுது, உன்னுடைய மனசு அதுல வெளிப்பட்டுரும், மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அழுத்தம் எல்லாமே குறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி உள்ளீடா சொல்லி அவ எழுத தொடங்கிக்கிட்டே இருப்பா. கடைசியில பார்த்தா உள்ள யாரும் இல்லை, இரவுல வந்து இரவினுடைய அந்த உறக்கத்தினுடைய குகையில யாரும் வசிக்கல அப்படின்றத அவ கண்டுபிடிச்சிட்டதாகவும் கதையை முடிச்சிருப்பாங்க.
இறுதியா ஒரே ஒரு கதை, பனிக்கரடியின் கனவு அப்படின்னு சொல்லி ஒரு சிறுகதை. இது என்னன்னா, அரசு அலுவலகத்துல வருவாய் கோட்ட விஷயரா வந்து தயாபரன் அப்படின்னு ஒருத்தர் பணிபுரிகிறாரு. குறிப்பா அரசு அலுவலகங்கள்ல எவ்வளவு பணிச்சுமை இருக்கு, எவ்வளவு நெருக்கடி இருக்கு, எனக்கு இருக்கக்கூடிய எந்திரத்தனமான வாழ்வுல தினசரி வாழ்வியல்ல மாறக்கூடிய சூழல் எப்படி இருக்கு, நேரம் தவறி அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு முறைகள். அதே போல பாத்தீங்கன்னா அவங்க ஞாயிறு நாட்கள்ல ஒரு நாள் தான் ஓய்வுனா அன்னைக்கும் அவங்க அதிகமா அசைவ உணவு, நடைபயிற்சி எடுத்துக்கிறதில்ல, இரவான நண்பர்களோட நட்சத்திர விடுதியில கொண்டாட்டம், உறக்கமே இல்லை. இப்படி அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை போகுது. இதுல வந்து அரசு மேல் அதிகாரிகள் சொல்லக்கூடியத கீழ் இருக்கக்கூடிய கடைநிலை ஊழியர்கள் வரைக்கும் உத்தரவுகளை அவங்க சொல்லக்கூடிய உத்தரவை நிறைவேற்றினா போதும் அப்படின்ற பட்சத்திலேயே அவங்க வாழ்க்கையை ஓட்டிடுறாங்க அப்படின்றத குறியீடா சொல்லி பனிக்கரடியின் கனவு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தலைப்பு. இதுல மனைவியையும் உள்ளுக்குள்ள கொண்டு வர்றாங்க. மனைவி என்ன சொல்றாங்கன்னா, இவரு அலுவலகத்துல வேலை செஞ்சவரு சொல்லாம எங்க போனாருன்னே தெரியல, ஆளையே காணா அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு கொஸ்டினோட முடிப்பாங்க கதையை. சொல்லையில மனைவி என்ன சொல்லுவாங்க, என்னை கூப்பிட்டுருந்தா நான் சமைச்சு போடவாது கூட போயிருக்கேனே அப்படின்னு. அப்ப ஒரு பக்கம் அந்த அலுவலகம் பணி இந்த விஷயங்களையும், ஒரு புறம் மனைவினால அதை சமைச்சு போடுறவதான் அப்படின்றதுக்கான ஒரு மற்றொரு புறமான சிந்தனையும் உள்ள கொண்டு வர்றாரு. இப்படி வெவ்வேறு சிறு சிறு விஷயங்களை அதை விரிவா கொண்டு வந்து ரொம்ப சிறப்பா எஸ்ரா கொண்டு வந்து முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த கித்தார் இசைக்கும் துறவி அப்படின்றது பல்வேறு கோணங்கள்ல பல பல கதைகள் இருக்கு. வாசிச்சா ஒரு புதிய ஒரு விடயம் கிடைக்கும் அப்படின்னு என்னோட நம்பிக்கை. அதனால வாய்ப்பளித்தமைக்கு ஐயாவிற்கு ரொம்ப நன்றி. அஜிரத்தம்பி இலக்கிய வட்டத்துக்கும் நன்றி. நன்றி. குறைவான நேரத்திற்குள் நிறைய கதைகளை அதில் இருக்கக்கூடிய நுட்பம் சார்ந்து அழகாக அறிமுகம் செய்து பேசினார் முத்துக்குமார் அவர்கள். ஏன்னா மனிதர்கள் ஒவ்வொருவரும் சின்ன அளவுல நுட்பமாக வேறுபடுகிறார்கள். அந்த வேறுபாட்டிற்கு காரணமான அந்த மன உலகினை அந்த கதைகள் புறம் அழகாக சித்தரிக்கும். அது கிதார் இசைக்கும் துறவி என்கின்ற கதையாக இருந்தாலும் சரி, அதில் சொல்லப்பட்ட அத்தனை கதைகளாக இருந்தாலும் அத்தனை நுட்பங்கள் உடையது. அந்த நுட்பத்தோடு அழகாக எடுத்துரைத்து பேசிய முத்துக்குமார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இன்றைய நிகழ்வு